வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் மீ. நான் உங்கள் மனிதன். இன்றைக்கி நம்ம கொட்டுக்காளி படத்தை தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஒன்றுமே தெரியல, ஏதோ ஆதிகால தேட்டருக்கு உனக்கு தெரியுதாடா ஸ்க்ரீன் நம்ம ஏரியா விர்ச்சுவல் தேட்டரில் படம் போடல. ஆனால் நம்ம ஏரியாவில் இந்த படமே ஓடல தெரியுமா? அது காரணம் இந்த மாதிரி வாழை மரப்பொடி. பேரே போதும். ஃபைனலி படம் பார்த்து முடிச்சிட்டேன். படம் எப்படி இருக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கொட்டுக்காளி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு படம். நிறைய அவார்ட்ஸ் போயிட்டு வின் பண்ணியிருக்கிற படம் அப்படின்றதுனால மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நடிகர் சூரியன் நடிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். அதை விட கதை தான் மெயினு. எல்லோரும் போய் பார்த்தீங்க, நிறைய பேர் பிடிக்கல அது இதுன்னு சொல்லி நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க, புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் புரியாமல் இது. அப்புறம் ஃபுல் மூவி பார்த்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்துடைய சிறந்த திரைப்படம் கொட்டுக்காளி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படம், ஒரு யதார்த்த சினிமா, அற்புதமான ஒரு திரைக்கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதாவது வீட்டிலேருந்து ஒரு கோயில் போகிறாங்க, அந்த ட்ராவலில் என்ன நடக்குது, ஆக்சுவலி இதான் கதை. அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த ட்ராவலில் நடக்கிற விஷயங்கள். இன்டர்வல் பிளாக்கில் சூரியோடைய ஆக்டிங் தாறு மாறு, செம்ம ஆக்டிங்லாம் வேறு மாதிரி இருந்தது. படத்தில் பிஜிஎம்மே இல்லை, ஆனால் அது குறையாவே இல்லை. என்ன ஒன்று, இந்த வண்டி சவுண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அது ஓகே, அது ரியாலிட்டிக்கு அது அப்படி தான் இருக்கணும். ஸோ மொத்தத்தில் கொட்டுக்காளி ஒரு அற்புதமான ஒரு படம். ஒரு ரசிக்கிற ஒரு மக்களுக்கு மட்டும்தான் இந்த படம் புரியும். ஏன்னா அது அப்பேற்பட்ட படம், பொறுமையாக பார்க்கணும், அப்போ தான் அந்த படம் புரியும். ஸோ அற்புதமான படம் மக்களே, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான படம், தயவு செஞ்சு போய் பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பரான ஒரு படம், ப்ளீஸ் பாருங்கள்.